லவ் பண்ணும்போது நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினான் சார். அடிக்கடி போன் பேசும்போது நான் கேட்பேன், ஏதாவது பொய் சொல்றியாடா, பொய் சொல்லும். தங்கம் என்ன இப்படி கேட்குற, உன்கிட்ட பொய் சொல்லுவேன் தங்கம் தங்கம்னு சொல்லி கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல என்ன தகரடப்பா ஆக்கிட்டான் சார். அவ்வளோ பொய் சொல்லுவான் சார். பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்களேன், எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கான் பாருங்களேன். அன்னைக்கு நைட் ஒரு 11 o'clock இருக்கும் சார். அவன் பெட் மேல படுத்திருந்தான், நான் கீழே படுத்திருந்தேன். எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். அதிகமா போன் பார்த்துட்டேன், லேட்டா தான் தூங்குவான். எனக்கு லைட்டா முழிப்பு தெரிஞ்சு தண்ணி குடிக்கலாம் லைட்டா முடிச்சு என்னமோ டப்பட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். கண்ணு முடிச்சுட்டேன், நான் நம்பிக்கையா பார்த்தேன் சார். என்ன சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா, ஏதோ கான்டாக்ட்ல 3 சேவ் பண்ணி வச்சிருந்தான். என்னடா 3 சேவ் பண்ணி வச்சிருக்கோம், மெசேஜ் வர பயங்கரமா மூன் MOON அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னோட மெசேஜ் ஸ்கில்ஸ் நல்லா பார்க்கலாமே மெசேஜ்ன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து வருது சார். என் ஸ்கின் வர டேன் ஆகிட்டே இருக்கேன். இவரு ஃபீல் பண்ணாத, நான் ஒரு டைம் சஜஸ்ட் பண்றேனா, 1 வாரமா 10 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு வாங்கி தரல, அங்க ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்றேனா. திடீர்னு ஞாபகம் வச்சு சார், அவரோட எக்ஸ் பேரு மதி. எப்படி பாருங்க 3 சேவ் பண்ணிருக்கான் மதிய. சார் அவ தூங்கிட்டு இருக்கா, கீழே ஏர் கூலர் ஓடிட்டு இருந்துச்சு சார். எப்படி தூங்கிட்டு தான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கையே நோண்டிட்டு இருக்கு சார். மிரர் இருக்கு சார், அந்த மிரர்லயே தெரியும் நான் நோண்டுறது பார்த்தா. அவளுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருவான்னு தெரியும். எனக்கே ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி தரலையா, அவன் ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்றான். எனக்கு வந்துச்சு கோவம். நீ ஏன்டா சஜஸ்ட் பண்ற, எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணிட்டு நான் வாங்கி போடுறேன். இப்பெல்லாம் தங்கம் கூப்பிடுறாரா?